நீதிமன்ற வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களோடு விவாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக சட்ட ரீதியாக டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஸ்ஃபுல் ரிப்போர்ட்டிலிருந்து இருக்கக்கூடிய தரவுகள், அதை தாண்டி நமக்கு ஆதரவாக தமிழகத்தினுடைய காவிரி செல்லில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் எடுத்து சட்ட ரீதியான வகையில் வென்றெடுக்கக்கூடிய வகையில் வழக்கு தொடரப்படும் விவசாயிகளால் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி விவாதித்து முடிவெடுத்திருக்கிறோம். ரெண்டாவது விஷயமாக தமிழக அரசு இது சார்பாக வழக்கெடுத்து கொண்டுட்டு போகும்போது அந்த வழக்கில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்துணை விவசாய சங்க தலைவர்களும் இணைந்து பங்கு பெறுவது என்றும், இந்த வழக்கு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டால் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உணவு பாதுகாக்கப்படும், குடிநீர் பாதுகாப்பு, 19 மாவட்ட மக்கள் 5 கோடி மக்களினுடைய உணவு தேவைக்கு உத்தரவாதம் கிடைக்கிற வகையில் தான் இன்றைக்கி திருச்சியில் இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த வகையில் தரவுகள் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க மிக மிக முக்கியம் என்கிற வகையிலையும் அந்த தரவுகளை தயார் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியின் வாயிலாக தரவுகளை சேகரித்து உச்சநீதிமன்றத்தில் தொழில்நுட்ப ரீதியாக வென்றெடுக்கக்கூடிய வகையில் வழக்கு தொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற கேஸுக்கு நம்மளுடைய வக்கீல் சேர்ந்து நிறைய லீகல் பாயிண்ட்ஸை வாங்கிட்டு போய் அரசாங்கத்துக்கும் கொடுத்து அதற்கு உதவியாகவும் செய்து எப்படியானாலும் மேகதாது அணை கட்டக்கூடாது தடுக்கப்படும் முடிவை எடுப்போம். கடந்த காலத்தில் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த வழக்குகள் தமிழக அரசோட பங்களிப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை தமிழக அரசோட ஒத்துழைப்போட வழக்கு தொடரப்படுமா? இல்லைங்க, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கில் தனிநபர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு மாநிலத்தின் வாயிலாக தான் வழக்கு போகணும். ஏன்னா இது ஒரு மாநில பிரச்சனை. அதனால் மாநில அரசோடு இணைந்து தான் நம்ம பயணிக்கணும். முன்னாடி நடந்த வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில அரசு இந்த விவசாயிகள் தொடுத்த வழக்கோடு இணைத்து கொண்டாங்க. 2 மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனைங்கிறதுனால தனிநபர்கள் உள்ளே போக முடியாது. 2 மாநிலம் தான் போக முடியும். அதையும் தாண்டி தொழில்நுட்ப வழியில் நமக்கு உள்ள தரவுகள் வழியில் விவசாயிகள் பாதிப்புகளை வலியுறுத்த வழி இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு முயற்சியான கூட்டம். ஆனால் தமிழக அரசு ஒரு வழக்கு தொடுத்தா அதோடு பயணித்து நம்ம தரவுகளை கொண்டு போய் சேர்த்து நம்ம கொடுக்குற தரவுகளையும் வைத்து இணைத்து இந்த வழக்கில் பங்கு பெறுவதில் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கோம்.